பசி, பட்டினி, வறுமை, உள்நாட்டு போர் இப்படி பிரச்சனையிலேயே இருக்கிற ஒரு நாடு தான் ஏமன். இந்த நாட்டுல இருக்கிற ஒரு ஆயுத குழு தான் ஹவுதி. அந்த ஹவுதி தான் இப்போ சவுதி அரேபியாவுக்கே ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவுடைய கப்பல்களை எல்லாம் முடக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஹவுதிக்கள் யாரு, அவங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற ஹிஸ்டரியை தான் ஜியோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். கல்ஃப் நாடுகள் ஷியா சன்னி அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எல்லா நாட்டிலையும் ஷியாவும் இருப்பாங்க, சன்னிகளும் இருப்பாங்க. ஒரு பிரிவு மெஜாரிட்டியாகவும் ஒரு பிரிவு மைனாரிட்டியாகவும் இருப்பாங்க. அப்படி ஏமன்ல சன்னிஸ் தான் அதிகமாக இருக்காங்க, அவங்க தான் மெஜாரிட்டி. இருந்தாலும் அந்த ஏமன்ல வடக்கு பகுதியில ஜெய்தீஸ் அப்படிங்கிற ஒரு இனக்குழு அதிகமாக இருக்காங்க. வடக்கு வடமேற்கு அது அவங்களுடைய நிலப்பகுதியாக அவங்க எப்பயுமே கருதுறாங்க. டர்க்கில இருந்த ஓட்டோமன் ஆட்சி காலத்துல இருந்தே அவங்க இந்த வடக்கு ஏமன் பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்றாங்க. நிறைய மோதல்கள் வருது. நிறைய சண்டைகளுக்கு பிறகு 1962 வரைக்கும் இவங்க ஏமனுடைய வடக்கு பகுதியில முட்டாவகிலைட் கிங்டம் அப்படின்னு ஒரு ராஜ்யத்தை அமைச்சு ஆட்சியும் நடத்துறாங்க. ஆனா காலப்போக்கில் அரசியல் மாற்றம் உலகம் முழுக்க ஏற்படுது. குடியரசு ஆட்சிகள் அங்கங்க அமையுது. அப்படி ஏமன்லயும் ஒரு குடியரசு கட்சி இருந்துச்சு. அந்த கட்சி எகிப்தினுடைய ஆதரவோட சேர்ந்து இந்த ஜெய்திகளுடைய ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. அவங்கள சதா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஜெய்திகளுடைய பூர்வீக இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கே தள்ளிடுறாங்க. வேற வழி இல்லாம அந்த இடத்துல சுருங்கிடுறாங்க. அந்த மலைப்பகுதியில இருந்துகிட்டே அவங்க எதிர்த்து சண்டை போடுறாங்க. அப்ப அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு உதவுனது யாரு தெரியுமா? இப்ப இருக்கிற இதே சவுதி அரேபியா தான். என்னதான் சவுதி ஹெல்ப் பண்ணாலும் ஒரு பழங்குடி இனக்குழுவாக இருக்கிற ஜெய்திகளால எதிர்த்து சண்டையிட்டு ஜெயிக்க முடியல. ஒரு கட்டத்துல 1967ல அவங்க இதையெல்லாம் கைவிட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. கட் பண்ணா 1990க்கு நம்ம போகணும். ஏமன்ல முடக்கப்பட்டு கிடக்கிற இந்த ஜெய்தி மைனாரிட்டிஸை திரும்பவும் தட்டி எழுப்பணும், அவங்களுடைய நிலத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் படர் அல்தின் அல் ஹவுதி அப்படிங்கிறவரும் அவருடைய மகன்களும் சேர்ந்து 1990கள்ல பிலீவிங் யூத் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு கட்டத்துல அரசியல் ரீதியான ஒரு இயக்கமாக மாறும்போது அதுக்கு அன்சார் அல்லாஹ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அன்சார் அல்லாஹ்னா என்ன அர்த்தம்? இறைவனை பின்பற்றுபவர்கள், இறைவனின் ஆதரவாளர்கள் இப்படின்னு நம்ம மொழிபெயர்த்துக்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பார்ட்டிசன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமன்ல அப்போ ஆட்சியில இருந்த அலி அப்துல்லா சலேவனுடைய ஆட்சிக்கு எதிராக இவங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், இந்த ஆட்சி ஊழல் மிகுந்த ஆட்சியாக இருக்கு, சர்வாதிகார ஆட்சியாக இருக்கு. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா ஈராக்ல ஆப்கானிஸ்தான்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிற அட்டூழியங்களுக்கு எல்லாம் இந்த அரசாங்கம் ஆதரவு கொடுக்குது. அதனால டெத் டு அமெரிக்கா அப்படிங்கிற அந்த கோஷத்தோட இந்த அன்சார் அல்லா அமைப்பினர் செயல்பட ஆரம்பிச்சாங்க. இதை எதிர்த்து அந்த அதிபர் என்ன பண்ணாருன்னா, அந்த அமைப்பினுடைய தலைவராக அப்போ இருந்த ஹுசைன் ஹவுதி, இவர் அந்த பார்டர் ஹவுதியினுடைய மகன், அவர் தான் அதை முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. அவரை கைது பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அவர் தப்பிச்சு போறாரு. இருந்தாலும் எதிர்த்தும் சண்டையும் போடுறாங்க. அந்த சண்டையில ஹுசைன் ஹவுதி கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்பட்டதை அடுத்து அவருடைய நினைவாக ஹவுதி அப்படிங்கிற பெயர் இந்த அமைப்புக்கு வருது. சோ ஹவுதிக்கள் அப்படின்னு நம்ம இப்ப கூப்பிட்டாலும் அன்சார் அல்லா அப்படிங்கிறது தான் இந்த ஹவுதிக்களுடைய உண்மையான பெயர். 2004ல ஹுசைன் ஹவுதி கொல்லப்படுறாரு. அப்பத்துல இருந்து அரசாங்க படைகளுக்கும் ஹவுதிக்களுக்கும் இடையில மோதல் ஏற்படுது. ஒரு கட்டத்துல சுருங்கி இருந்த ஹவுதிக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு அரசாங்க படைகளுக்கு எதிராக வலுவாக வராங்க. அந்த நேரத்துல மேற்காசியா முழுக்க நடந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய விஷயம் ஹவுதிக்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுதான் தி அரப் ஸ்பிரிங்ஸ். அரப் ஸ்பிரிங் அதாவது அரபு வசந்தம் அப்படின்னா என்ன? ஜனநாயகத்துக்கு ஆதரவான மக்கள் இயக்கம், அரசாங்கத்துக்கு எதிரான, ஊழலாட்சிக்கு எதிரான, சர்வாதிகாரத்துக்கு எதிரான மக்கள் இயக்கமாக தான் இந்த அரப் ஸ்பிரிங் தொடங்குது. இந்த அரப் ஸ்பிரிங் எங்க தெரியுமா தொடங்குது? துனிஷியாவில். அதுவும் சாதாரண ரோட்ல காய்கறி வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு வியாபாரியால தான் இந்த அரபு வசந்தம் தொடங்குது. அவர் காய்கறி வித்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர் போலீஸால் அவருக்கு ஏதோ பிரச்சனை வருது. துன்புறுத்தல் தாங்க முடியாம ஒரு கட்டத்துல தனக்குத்தானே தீ வச்சு தன்னை மாய்ச்சிக்கிறாரு. அந்த சம்பவம் துனிசியா மக்கள் மத்தியில கடுமையான ஒரு கோபத்தை எழுப்புது. அவர் இறந்ததுக்கு பிறகு அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வெகுண்டு எழுகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாறி அங்க ஆட்சி மாற்றம் நிகழுது. இந்த அலை துனிசியாவோட நிக்கல. எகிப்து, லிபியா, ஏமன், சிரியா, பஹ்ரைன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்குமே பரவுச்சு. அதனாலதான் இது எல்லாத்தையுமே சேர்த்து இது ஒரு அரபு வசந்தம் அப்படிங்கிற பேரோட அழைக்கப்பட்டுச்சு. இந்த அரபு வசந்தத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட ஹவுதிகள் என்ன பண்ணாங்க? அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. அப்துல் சலேவனுடைய ஆட்சிக்கு எதிராக அவங்க கிளர்ச்சி செய்யவும் ஒரு கட்டத்துல அப்துல் சலேவால ஆட்சியில இருக்க முடியல. 33 ஆண்டுகள் ஏமன்ல ஆட்சி செஞ்சுட்டு
அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு. அவருடைய பதவியை தன்னுடைய துணை அதிபராக இருந்த அப்துராபு மன்சூர் ஹாடி அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு பதவி விலகிறார். இங்க நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அதிபராக இருந்த அப்துல் சலே ஒரு ஜெய்தி இனக்குழுவை சேர்ந்தவர். அதாவது ஹவுதிக்கள் எந்த இனக்குழுவை சேர்ந்தவங்களோ அதே இனக்குழுவை சேர்ந்தவங்க தான் இந்த அப்துல் சலேவும். இருந்தாலும் ரெண்டு தரப்புலையும் அரசியல் வேறுபாடுகள் இருந்ததுனால எதிரெதிராக இருந்தாங்க. இப்போ அவர் பதவி விலகினதுக்கு பிறகு புதுசா வந்த அதிபர் சன்னி பிரிவை சேர்ந்தவராக இருந்தாரு. அவர் சன்னி பிரிவா இருந்தாருன்னா அப்துல் சலே ஜெய்தி இனக்குழு, புதுசா வந்த அதிபர் சன்னி இனக்குழு, இதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, முக்கியமான ட்விஸ்டும் இருக்கு. அதை நான் பின்னாடி சொல்றேன். புதுசா வந்த அதிபர் என்ன பண்றாரு, சரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு சவுதியினுடைய ஆதரவோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில இந்த ஜெய்தி இனக்குழுக்கள், அதாவது ஹவுதியினுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது ஒரு குறுகிய பகுதியோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசலை வைக்கிறாங்க. அது ஹவுதிகளுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால திரும்பவும் அவங்க ஆயுதத்தை எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன அந்த ட்விஸ்டுக்கு வருவோம். பதவி விலகினார்ல அப்துல் சலே, அவர் ஒரு ஜெய்தி, ஹவுதிக்களும் அதே ஜெய்தி இனக்குழுவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இந்த ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? நம்ம மட்டும் கிடையாது, ஏமன்ல இருந்த அரசாங்கமும் இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. சாலேவும் ஹவுதி படைகளும் சேர்ந்து ஒரு ஆயுத போர அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்றாங்க. அதனுடைய பின்விளைவாக வேற வழியே இல்லாம ஏமனுடைய வடக்கு பகுதியை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கைப்பற்றிடுறாங்க இந்த ஹவுதி படைகள். ஏமனுடைய முக்கியமான நகரம் கேபிட்டலான சனா உட்பட எல்லாமே ஹவுதிக்களுடைய கண்ட்ரோல்ல போயிடுது. இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ரெட் சீனுடைய கண்ட்ரோல் ஹவுதிக்களுடைய கைக்கு வருது. அங்க இருக்கிற பாபல் மண்டப் ஸ்ட்ரீட்டை இப்ப முடக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு ஹவுதிக்கள் அதை கைப்பற்றினதுதான் முக்கியமான காரணம். 2015 வடக்கு பகுதியை ஹவுதிக்கள் கேப்சர் பண்றாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ட்விஸ்டா ஹவுதிக்கள் வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, அப்துல் சலேவுக்கும் ஹவுதிக்கும் இடையில சில முரண்பாடுகள் ஏற்படுது. அந்த முரண்பாடுல அப்துல் சலேவை ஹவுதிக்களே கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறமா 2017 இருந்து இப்போ வரைக்குமே ஹவுதிக்கள் தான் அங்க ஏமனுடைய வடக்கு பகுதியை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சரி, வடக்கு பகுதி ஹவுதிக்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, மற்ற பகுதிகள் எல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா இப்போ ஏமன் 3 முக்கியமான பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்கு. ஒன்னு ஹவுதிக்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற வடக்கு பகுதி, இன்னொன்னு சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற தெற்கு பகுதி. இவங்க தெற்க ஒரு தனி நாடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்தே கோரிக்கை வச்சுட்டு இருந்தவங்க. இந்த பிரச்சனையில அவங்களும் அந்த தெற்கு பகுதியை எடுத்துக்கிட்டாங்க. ஏமனுடைய கிழக்கு பகுதியை சர்வதேச நாடுகளால அங்கீகரிக்கப்பட்ட சவுதி அரேபியனுடைய பேக்கப்ல இருக்கிற அரசாங்கம் இப்போ கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சோ இதுதான் ஏமனுடைய சிவில் வார் ஹிஸ்டரி. சரி, ஹவுதிக்கள் வடக்கு பகுதியை கேப்சர் பண்ணதுல சவுதிக்கு என்னப்பா பிரச்சனை கேக்குறீங்களா? சவுதியினுடைய தெற்கு எல்லையில தான் ஏமன் இருக்கு. அதை ஒட்டிய பகுதிகளில் தான் இப்போ ஹவுதிக்கள் கையில வச்சிருக்காங்க. தன்னுடைய எல்லையில இப்படிப்பட்ட ஆயுதக்குழு இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் தனக்கு ஆபத்து அப்படிங்கிறது தான் சவுதிக்கு இருக்கிற முதல் பிரச்சனை. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை ஈரான். ஹவுதிக்கள் ஷியா பிரிவை சேர்ந்தவங்க, ஈரானும் ஷியா பிரிவை சேர்ந்தவங்க. அதனால ஹவுதிக்களுக்கு நேரடியாக ஈரான் உதவ ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பேக்கப்ல தான் இப்போ வரைக்கும் ஹவுதிக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆயுதம், நிதி, பயிற்சி அப்படின்னு எல்லா வகையிலும் ஈரான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் சவுதிக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததுனால இங்க எல்லையில ஹவுதிக்களை வச்சு நமக்கு ஏதாவது குடைச்சல் கொடுப்பாங்களோ அப்படிங்கிறது சவுதிக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை. அதனால சவுதி என்ன பண்ணாங்க, ஏமன்ல இருக்கிற சர்வதேச நாடுகளால அங்கீகரிக்கப்பட்ட அந்த சன்னி அரசாங்கத்துக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பேக்கப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு நிதி கொடுக்கறது, ஆயுதம் கொடுக்கறது, ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாத்தையுமே சவுதி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சவுதியில டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் இளவரசர் முகமது பின் சல்மான். அவர் என்ன பண்றாரு, ஹவுதிக்கள் மேல போர் தொடுக்கிறாரு. வான்வெளி தாக்குதலை சவுதி தொடர்ந்து நடத்துறாங்க. இருந்தாலும் ஹவுதிக்களை முழுமையாக அழிக்க முடியல, அந்த இடத்தையும் கைப்பற்ற முடியல. ஹவுதிக்கள் பதிலுக்கு தாக்குதல் நடத்துறாங்க. சவுதி அரேபியா ஏமன் எல்லை ஒட்டி இருக்கிற சவுதியினுடைய எண்ணெய் கிடங்குகள் மேல எல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க. மிகப்பெரிய தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்படுது. இந்த தாக்குதல்ல ஹவுதிக்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஏமன் பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. அவங்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் கிடைக்காம போகுது, உணவு இல்லாம தவிக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனைகளை மக்களும் சந்திக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுடைய பிரச்சனை முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தை எட்டும் போது சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது. அப்படி சைனா தலையிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதுல 2023 இவங்களுக்கு இடையில தாக்குதல் நிறுத்தப்படுது. அப்ப நின்ன தாக்குதல் இப்ப 2026 ஈரான் போரை ஒட்டி திரும்பவும் தொடங்கியிருக்கு. ஹவுதிக்களுடைய மிகப்பெரிய பலமே அந்த ரெட் சி தான். ரெட் சீல இருக்கிற பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் மாதிரி ஒரு குறுகிய பகுதி. இந்த ரெட் சி வழியாக தான் ஏசியா டு யூரோப் மிகப்பெரிய அளவுல வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு, கப்பல்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதை முடக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வழியாக கப்பல் போகாது, உலகமே ஸ்தம்பிச்சு போற நிலைமை ஏற்படும். ஆப்பிரிக்காவை சுத்திட்டு தான் இதுக்கப்புறம் கப்பல் போக்குவரத்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதனால அதை ஒரு சரியான ஆயுதமாக ஹவுதிகள் பயன்படுத்திட்டு இன்னும் அந்த இடத்துல ஆட்சியில இருக்காங்க.
அமெரிக்கனுடைய கப்பல்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் நடத்தும் போது காசா மக்களுக்கு ஆதரவாக ஏமன்ல இருந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இப்படி தொடர்ந்து இந்த ரெட் சீயை ஒரு முக்கியமான ஆயுதமாக ஹவுதிகள் பயன்படுத்திட்டு இருக்கிறதுனாலதான் இன்னை வரைக்கும் அவங்கள அவ்வளவு ஈஸியாக அழிச்சிட முடியல. அமெரிக்கனுடைய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க, பதிலுக்கு அமெரிக்காவும் ஹவுதிகள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தாக்குதல் நீடிக்கல. பேச்சுவார்த்தையின் மூலமாக அமெரிக்காவும் ஹவுதியும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில இஸ்ரேலுடைய கப்பல்கள் மேல அட்டாக் பண்ண ஹவுதிகள் அமெரிக்கனுடைய கப்பல்களை மட்டும் அட்டாக் பண்ணாம இருந்தாங்க. இப்படி ஹவுதிகளுடைய ஹிஸ்டரி அப்படிங்கிறது இந்த ரெட் சீயை மையப்படுத்தியே இருக்கு. இப்பவும் அந்த ரெட் சீல இருக்கிற பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்டை முடக்குறோம், குறிப்பாக சவுதியினுடைய கப்பல்களுக்கு மட்டும் முடக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதை தாண்டி போன சவுதியின் கப்பல்கள் மேல ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பதிலுக்கு சவுதியும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் ஹவுதிகள் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி இப்ப மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த தாக்குதல் திரும்பி தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனி அவரு அமெரிக்க இஸ்ரேலுடைய தாக்குதல்ல கொல்லப்பட்டார். அவருடைய இறுதி சடங்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கு ஹவுதிகள் தரப்புல இருந்து விமானத்துல போயிட்டு திரும்பி வரும்போது அந்த விமானத்தை சனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தரையிறங்க விடாத வகையில அந்த ஏர்போர்ட்ல அட்டாக் பண்ணாங்க சவுதி. அதனால அந்த விமானம் வேற ஒரு ஏர்போர்ட்ல தரையிறங்குச்சு. இந்த அட்டாக் நீங்க எப்படி நடத்த போச்சு அப்படின்ட்டு தான் ஹவுதிகள் திரும்பவும் சவுதி மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெட் சீல பாபல் மண்டப் ஸ்ட்ரீட் வழியாக சவுதியினுடைய கப்பல்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கப்பல்கள் மேலையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈரான் ஹவுதிகளை ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரியே பயன்படுத்திட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா மேல நேரடியாக இப்ப இந்த 2வது கட்ட போர்ல தாக்குதல் நடத்தல அப்படின்னாலும் ஹவுதிகள் மூலமாக இப்போ ஒரு தாக்குதலை ஈரான் தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சவுதிக்கு குடைச்சல் கொடுக்கறதோட மட்டும் கிடையாது, இஸ்ரேல் மேல ஒரு அட்டாக் பண்ணணும். ஏற்கனவே ஒரு பக்கம் ஹமாஸ், இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா, இன்னொரு பக்கம் ஈரான் நேரடியாக ஈராக்ல இருக்கிற ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள், இப்படி இஸ்ரேல் மேல பல கட்டங்கள்ல இருந்து தாக்குதல் நடந்தாலும் ஏமன்ல இருந்தும் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்காக அப்பப்போ ஈரான் ஹவுதிகளை பயன்படுத்தியிருக்காங்க. சோ என்னதான் ஹவுதிகளோட நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அதுல ஈரானுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் சவுதிக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஹவுதிகள் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தனக்கு குடைச்சல் தான் அப்படிங்கிறது சவுதிக்கு எப்பயுமே நல்லாவே தெரியும். சோ அதனாலதான் ஏமனையும் ஹவுதிகளையும் எப்பயுமே தங்களுடைய கண்காணிப்பிலேயே சவுதி அரேபியா வச்சிருப்பாங்க. சோ இப்ப சவுதிக்கும் ஹவுதிக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஹிஸ்டரி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பிரச்சனை இந்த 2 நாட்டோட மட்டும் நிக்கல, 3வதா ஒரு நாடும் இந்த பிரச்சனையில இருக்காங்க. அதுதான் UAE. ஒரு காலத்துல சவுதியும் UAEயும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எதிரிகளாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஏமனும் கூட. அப்படி ஏமன்ல சவுதிக்கும் UAEக்கும் இடையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இன்னொரு வீடியோல நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா UAE அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. நேத்து வீடியோல கேட்டிருந்தேன் என்ன மாதிரியான கண்டென்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஏரியாஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு எதெல்லாம் வருதோ அதை நான் நோட் பண்ணியிருக்கேன், அதை ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்தடுத்து அதை பத்தி எல்லாம் நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல பார்க்கலாம். அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அந்த வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதையும் தாண்டி வீடியோஸை நேரடியாக ஷேர் பண்ணலாம். இன்னொரு வகையில ஹைப் அப்படிங்கிற அந்த பட்டன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணுங்க. நேரடியாக ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நேரடியாக போகும். ஹைப் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணும்போது யூடியூப் அல்காரிதமே இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் ஆர்கானிக்காக சேர்க்கும். ஸோ அதை நீங்க செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன். திரும்பவும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.